2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சாதான் அது வாசம் நல்லா இருக்கும். மிதமான தீயில வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. நல்லா எல்லாமே வெடிச்சிச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வறுத்து எடுத்த எள்ளு சூடு ஆறிட்டு மிக்சியில் இப்போ மேக்ஸிமம் எவ்வளோ அரைப்படுதோ அந்த அளவுக்கு இதை அரைச்சிடுது. இது அம்மியில் அரைச்சா இன்னும் நல்லா இருக்கும். நல்லா அரைப்பட்டுச்சு பாருங்க. 3 வரமிளகாய், ஒரு 5 பல்லு பூண்டு, 2 வெங்காயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன கோலி குண்டு அளவு புளி, டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, துருவுன தேங்காய். இதை ஒரு துவையல் பதத்துக்கு அரைச்சி எடுத்துருவோம். நான் கருப்பு எள்ளில் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த எள்ளுனாலும் எடுத்துடுங்க. கருப்பு எள்ளு வாசம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கலர் கொஞ்சம் நல்லா ஒயிட்டாக கிடைக்கணும் அப்படின்னா கருப்பு எள்ளும் வெள்ளை எள்ளும் ஈக்குவலாக கலந்து கூட நம்ம பண்ணிக்கலாம். நம்மளோட எள்ளு துவையல் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க.